நாங்கள் வந்து டியூல் டேஸ் யூடியூப் சேனல் வந்து வரோம். இங்கே வந்து இங்கே கண்ணகி கோயிலில் பார்க்க வந்தீங்களா அந்த இயற்கை அழகை ரசிக்க வந்தீங்களா? ரெண்டு அழகுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கோம். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? நாங்கள் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்டு ஜெயங்கொண்டத்துலேருந்து வரோம். நீங்கள் அவ்வளோ தூரத்துலேருந்து கண்ணகி கோயிலை பார்க்கணுன்னு வந்துருக்கீங்க? ஆமாம், கண்டிப்பாக. இதான் எங்களுக்கு ஃபஸ்ட் டைமு எக்ஸ்பீரியன்ஸ். காலையிலேருந்து செம்ம வேறு லெவல். ஜீப்பில் வராமல் நடந்து இல்லை, இதுதான் எங்களுக்கு ஃபஸ்ட் டைமு. இதை பற்றி உங்களுக்கு யார் தெரியப்படுது? உங்களுக்கு எப்படி தெரியும்? சிலப்பதிகாரம் பற்றி புக்ஸ்லலாம் படிச்சிருக்கோம். அது இல்லாமல் காலேஜில் நான் வரலாற்று ஸ்டூடெண்ட்டு, அதனால் படிச்சிருக்கேன். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? இதுதான் ஃபஸ்ட் டைம் கண்ணகி கோயில். கண்ணகியை பற்றி ஏதாவது சில வரலாறு வந்து எங்களுக்கு சொல்லுங்கள். எடுத்துட்டு கொடும்பாலூர் வழியாக வந்தாங்கன்னு சொல்லி அங்கே எக்ஸ்பிரேஷன் நடந்தது ஏஎஸ்ஐ வழியாக. ஆனால் அவங்க இவ்வளோ தூரம் வந்து இங்கே அவங்களுக்கு கோவில் இருக்குங்கிறது எங்கள் ஃப்ரெண்டு எங்களுக்கு சொல்லி தான் தெரியும். ஆமாம், அவங்க மதுரை எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க இங்கே வந்தாங்கங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஸோ அது இங்கே அந்த மாதிரி கோயில் இருக்குதுங்கிற தெரிஞ்சதுக்கப்புறம் அதை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் எல்லோரும் கிளம்பி வந்தோம். நாங்கள் ஒரு வருஷமாக பிளான் பண்ணி இப்போ தான் அது சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது. போய் எங்கள் மேலே கண்ணகி எப்படி இருப்பாங்கங்கிறத பார்க்கணும். அது ஒன்று தான். வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமாக அதுக்கு நான் வந்து கண்டிப்பாக வரணும்னு சொல்லி பிளான் போட்டு கரெக்டாக அந்த நாளை தேர்ந்தெடுத்து இப்போ இங்கே வந்திருக்காங்க. கண்ணகி கோயிலில் போய் பார்த்துருவீங்களா இல்லை இங்கேயே நடக்க முடியல? கண்டிப்பாக போனாலும் எப்படினாலும் போய் பார்த்துக்க வர்றது தான். வந்து அரியலூர் மாவட்டம். நீங்கள் வந்து இப்போ காலேஜ் படிக்கிறீங்க இல்லை முடிச்சிட்டிங்களா? முடிச்சாச்சு, காலேஜ் முடிச்சிட்டோம். அது ஆக்சுவலாக காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதே பிளான் பண்ணது தான். நீங்கள் படிச்சுட்டே பிளான் போட்டு இப்போ வந்திருக்கீங்க. நீங்கள் அடுத்து வரதுன்னா சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு எல்லாத்தையுமே சொல்லுங்கள். நீங்கள் தேனி மாவட்டத்தில் எங்கள் டியூல் சார்பை வந்து நீங்கள் அடுத்து வர்றீங்க அப்படின்னா உங்களுக்காக ஜீப் புக் பண்ணி பர்மிஷன் வாங்கி கரெக்டாக நீங்கள் அந்த கோயிலை பார்க்குறதுக்கு எல்லாத்தையும் ஏற்பாடுமே உங்களுக்கு பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் கான்டாக்ட் கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா எங்களுக்கு எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கான்டாக்ட் தான். அவங்களுக்கும் இந்த ஜீப்லாம் இருக்குது, அதை புக் பண்ணி தான் வரணுங்கிற விஷயம்லாம் அவங்களுக்கும் தெரியாது. இது வந்து தான் அதுவே எங்களுக்கு தெரிஞ்சது. நல்லா நடந்து வந்தோம். அது இல்லாமல் இந்த இயற்கையை ரசிக்கிறதும் நல்லா தான் இருக்குது. நீங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜீப்பில் நீங்கள் போகிறீங்கன்னா நீங்கள் முன்னாடியே ஜீப் உங்களுக்கு இருந்துச்சுன்னா பர்மிஷன் வாங்கி நீங்கள் எத்தனை பேர் போகிறீங்களோ அந்த ஜீப்பு கூட புக் பண்ணி நீங்கள் அது மாதிரி போயிருக்கீங்க. ஓகே, எப்படி இருக்கப்போ வரும்போது நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட தான் வரோம். பெரிய கேங்காக எப்படி அடுத்த ஜீப் கண்டிப்பாக தேவைப்படும். சார் எப்போ நாள் வாங்க டியூல் டே நியூஸை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு இந்த தேனி மாவட்டத்துக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். யார்ட்டையா சொல்லுங்கள். நீங்கள் அடுத்து தேனி மாவட்டத்தில் எங்கே சுற்றி பார்க்க போனான்னு சொல்லுங்கள். எங்கள் டியூல் டெய்லி சார்பாக முழு ஏற்பாடு உங்களுக்கு பண்ணி கொடுக்க நாங்கள் இப்போ ப்ராமிஸ் பண்ணிக்கிறோம். டியூல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக. தேங்க்யூ. கண்ணகி கோயில் இங்கே இருக்குது. மே 1ஆம் தேதி அங்கே வந்து இந்த மாதிரியான விழா நடக்கும். ஜீப்பில் இந்த மாதிரி நடந்தே போவாங்க அப்படிங்கிறது இங்கே தேனி நேரில் இருக்கிற எங்கள் ஃப்ரெண்டு சொன்னதுனால எங்களுக்கு தெரிஞ்சது. ஆனால் இது தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியாது இல்லையா? தெரிஞ்சால் வந்திருப்பாங்க இல்லையா? அப்போ இதை நீங்கள் சின்னதாக ஒரு அறிக்கை மாதிரி வெளியிட்டீங்க அப்படின்னா விளம்பரம் பண்ணலாம் இல்லையா? கவர்மெண்ட்டும் நீங்களும் பண்ணலாம், கவர்மெண்ட்கிட்டையும் நீங்கள் சொல்லலாம் இல்லையா? கேள்வி வந்து நம்மளுக்கே மனசு சங்கடப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே உலக புகழ்பெற்ற நம்ம கண்ணகி கோயிலுக்கு வந்து தமிழ்நாட்டில் இந்தியாவில் உலகம் முழுவதும் வரணும். போன தடவை வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து கூட ஒரு லேடி வந்திருந்தாங்க கண்ணகி கோயிலை பார்க்க. நம்ம கூடயே தான் வந்து கண்ணகி கோயிலை பார்த்துட்டு போனாங்க. அதே போல் ஆனால் இப்போ இங்கேருந்தே வந்து நிறைய பஸ் வசதி வந்து இல்லையா. ஏன்னா இப்போ நீ ஒரு பஸ்ஸு அங்கே அரியலூர்லேருந்து வந்திருக்காங்க, அங்கேருந்து நிறைய பஸ்ஸு மாறி வந்திருக்காங்க. பஸ்ஸு கிடைச்சாலும் அதில் வந்து ஒழுங்காக சீட் கிடைக்காம நின்றுட்டே தான் வந்திருக்காங்க. இதனால் நாங்கள் அடுத்த தடவை கண்டிப்பாக அதை தமிழ் அரசுக்கு தெரியப்படுத்தி இரு மாநில அரசுகளும் சேர்ந்து சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அனைத்து மக்களுக்கும் பஸ் வசதி ஏற்படுத்தி தமிழக அரசும் கேரள அரசும் சேர்ந்து இங்கே சித்ரா பௌர்ணமி கண்ணகி கோயிலுக்கு வரனால ஒரு நாள் சிறப்பு விடுமுறையை வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நடக்கிற கொடுத்துருக்காங்க. ஆனால் அது தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து மாநிலங்களுக்குமே ஒரு தெரியப்படுத்தினா தான் அனைத்து மாநிலத்திலேருந்துமே வருவாங்க. அதுக்கப்புறம் இந்தியா உலகம் முழுக்க வந்து இங்கே உலக பேர் பெற்ற நம்ம கண்ணகி கோயிலை வந்து கண்டிப்பாக பார்க்க வரணும். பார்க்க வர்றதுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பத்திரிகை மூலமாகவோ இல்லை நம்ம யூடியூப் சேனல் மூலமாக நாங்கள் கண்டிப்பாக தெரியப்படுத்துகிறோம். இங்கே உலக பேர் பெற்ற நம்ம கண்ணகி கோயிலை பார்க்குறதுக்கு நம்ம கேரள தமிழ் அரசு ஒரு நாள் மட்டும் அனுமதி கொடுத்துருக்காங்க. ஆனால் அனுமதி கொடுத்து இங்கே மாணவர்கள் அனைவருக்குமே வந்து புத்தகத்தில் மட்டும் படிக்காமல் நேரடியாக வந்து கண்ணகி கோயில் எப்படி வந்தாங்க, அவங்க எந்த பாதை வழியாக வந்தாங்க, கண்ணகி கோயில் எங்கே இருக்குது, அது எப்படி உருவாச்சுன்னு சொல்லி புத்தகத்தில் மட்டும் படிக்காமல் நேரடியாக வந்து செய்முறை
நம்ம எப்படி செய்முறை தேர்வுகள் எழுதுவோமோ அதே மாதிரி நேரடியாக பார்த்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம தமிழ் அரசு கேரள அரசும் ஒரு முடிவெடுத்து அதற்கான ஒரு முயற்சி செஞ்சால் வந்து அனைவருக்குமே தெரியப்படுத்தணும்னு சொல்லி நம்ம டியூல் டே நியூஸ் சார்பாக கேட்டுக்கிறோம்.